அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கான பதிவு ஹஜ்ரத் ஈசா அவர்களின் ஒரு அற்புத துஆவை பார்ப்போம். இது உங்களுடைய எந்த ஒரு ஹாஜத்தையும் நிறைவேற்றி தரும் ஒரு துஆ. இது எப்பேற்பட்ட துஆ என்றால், ஹஜ்ரத் ஈசா அவர்கள் இறந்த உயிரினங்களை உயிர் கொடுத்து எழுப்ப விரும்பினால் 2 ரக்காத் தொழுவார்கள். முதல் ரக்காத்தில் தபாரக் சூராவும், 2வது ரக்காத்தில் அலிஃப் லாம் மீம் தன்ஜில் சூராவும் ஓதுவார்கள். அதன்பின் அல்லாஹ்வை புகழ்ந்த பின் அல்லாஹ்வின் 7 திருநாமங்களை கூறுவார்கள். யா கதீமு, யா ஹவியு, யா தாயிமு, யா ஃபர்து, யா பித்ரு, யா அஹது, யா சமது. உங்களுக்கு மிகவும் சிக்கலான பிரச்சனையாக இருந்தால் இந்த துவாவை ஓதி துவா செய்து கொள்ளுங்கள். யா ஹய்யு, யா கையூமு, யா அல்லாஹு, யா ரஹ்மானு, யா தல் ஜலாலி வல் இக்ராமி, யா நூரா ஷமாவாத்தி வல்லர்லி வமா பைனஹுமா வரப்புல் அரிசில் அலீமி யா ரப்பி. இதன் அர்த்தம், பூர்வீகமானவனே, மறைவானவனே, நிரந்தரமானவனே, தனித்தவனே, ஒருவனே, தேவையற்றவனே, நித்திய ஜீவனே, நிலைநாட்டுபவனே, யா அல்லாஹ் கிருபையானவனே, மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ளவனே, வானங்கள் பூமி மற்றும் அவற்றிற்கிடையே பிரகாசமானவனே, மகத்தான அர்சின் இரட்சகனே. இந்த துவாவை நீங்கள் 2 ரக்காத்து நஃபில் தொழுகை தொழுது ஓதி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை ஓதி துவா செய்யும்போது உங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும், சிக்கலான பிரச்சனையையும் அல்லாஹு தாலா தீர்த்து வைப்பான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எப்பேற்பட்ட ஹாஜத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். ஏன்னா இது ஈசா அவர்கள் இறந்த உயிரினங்களை உயிர் கொடுத்து எழுப்ப விரும்பினால் 2 ரக்காத்து நஃபில் தொழுகை தொழுது இந்த துவாவை ஓதி எழுப்புவார்களாமா. இந்த 2 துவாக்களும் சிற்பிக்குள் உள்ள முத்தை போல் அவ்வளோ ஒரு அற்புதமான துவா. நீங்களும் 2 ரக்காத் நஃபில் தொழுகை தொழுது இந்த 2 துவாக்களையும் மோதி துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்கள் எப்பேற்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி வைப்பான்.